புண்ணிய காலம் மார்கழியில் இன்று இந்த இனிய நாளில் வரலாற்று சிறப்பு மிக்க திரு உத்திரகோசமங்கை திருத்தலத்தில் அருள்மிகு மங்களேஸ்வரி உடனுரை மங்களநாதர் திருவருளாலும் குருவருளாலும் நாம் இணைந்து இருக்கிறோம் என்ற பெருமிதத்துடன் அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சைவ சித்தாந்தத்தின் உண்மை விளக்கம் சாஸ்திரங்களும் சோத்திரங்களும் என்னும் தலைப்பில் ஓர் அறிமுக வகுப்பு. சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை ஆகிய பசு பதி பாசம் என்கிற முப்பொருளையும் 14 சாஸ்திரங்களையும் 36 தத்துவங்களையும் 96 தாத்வீகங்களையும் நமக்கு விளக்கி சரியை கிரியை யோகம் ஞானம் போன்ற அமுத படிகளை கடந்து இறைவனை அடையும் மார்க்கத்தை எப்படி என்று மனவாசகம் கடந்தார் தனது குருவாகிய மெய்கண்டாரிடம் கேள்வி எழுப்பி தெளிந்து கொண்டு நமக்கு அருளினாரோ அதே போல் நமது அனைத்து கேள்விகளையும் விளக்கி தெளிவுபடுத்த இன்று நமது குருநாதர் ஜோதிஷ வித்யாபதி திரு எஸ் தமிழன் ஐயா உள்ளார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு ஜீவாத்மா இப்புவியில் பிறப்பெடுத்து தனது முந்தைய பிறவியின் கர்ம பலன்களை அனைத்தையும் முழுமையாக அனுபவித்து எப்படி அந்த பரமாத்மாவை அடைய வேண்டும் என்பதை அறிந்து சாஸ்திரம் ஆகிய பக்தி மார்க்கமோ ஸ்தோத்திரம் ஆகிய ஞான மார்க்கமோ முடிவில் நான் எனும் ஆணவத்தை இழந்து சிவத்தை அடைவது ஒன்றே குறிக்கோளாக்கி வாழ்க்கையின் நோக்கத்தை அறிந்து துன்பம் இல்லாமல் இன்பமாய் வாழ வேண்டும் என கூறி விடைபெறுகிறேன். வாய்ப்பு அளித்ததற்கு நன்றி. இப்பொழுது நமது குருநாதர் விளக்க உரை அளிப்பார். அனைவருக்கும் வணக்கம். ஒரு விசேஷம் பொருந்திய ஸ்தலத்தில் நம்மளை எல்லாம் சாமி ஒருங்கிணைச்சிருக்கிறார். என்ன பூர்வ ஜென்ம பந்தம் புண்ணியம் இல்லாமல் எல்லாராலும் இப்படி இணைய முடியாது. அப்பேற்பட்ட ஒரு ஸ்தலத்தில் நம்மளை சாமி இன்னைக்கு இணைச்சிருக்கிறார். இந்த நாள் மிக மகத்துவம் நிறைந்த நாள், விசேஷமான நாள்னு சொல்லணும் எல்லோருக்குமே. இதுதான் பெரிய அதிசயம். வகுப்பறையில் சொல்கிற விஷயங்களை போல தொகுத்து நான் கேட்டேன். அப்போ என்கிட்ட காட்டினாங்க இந்த நோட்டை, சரியாக இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. நான் படிச்சுட்டு இது எப்படிமா வந்துச்சுன்னு கேட்டேன். எப்படிமா எழுதுனீங்கன்னு. நீங்கள் வகுப்பறையில் சொல்லுவீங்கல்ல, அதை எடுத்து தான் தொகுத்துருக்குறாங்க. ரொம்ப பிரமாதமான தொகுப்பு சார். அந்த முப்பொருள் உண்மையை பற்றி விளக்குற முறை இருக்கு இல்லைங்களா, அது மிக மகத்துவம் பொருந்தியது. அது நமது தேசத்தில், தமிழ் தேசத்தை பொறுத்த வரைக்கும் சாஸ்திரமும் தோத்திரமும் ஆகமங்கள் நமக்கு விரிவாக தெளிவாக சொல்லக்கூடியது. சுவாமியினுடைய 5 முகங்கள், பரமேஸ்வரனுக்கு 5 முகங்கள். அந்த 5 முகங்களையும் ஒவ்வொரு முகங்களையும் 5 ஆகமங்கள் வந்ததாக சொல்லப்படுது. ஈசான முகத்தில் மட்டும் 8 ஆகமங்கள் வெளிவந்தது சொல்லப்படுது. மொத்தத்தில் 28 சிவாகமங்கள். அந்த ஆகமங்களில் ஒட்டுமொத்த விடுதலையும் அதுக்குள்ளே அடங்கியிருக்கு. நம்ம அதில் தான் பயணிக்கிறோம். இது ஒரு அறிமுக வகுப்பு அப்படிங்கிறனால வெறும் முன்னுரை மட்டும் அதை சொல்ல போகிறோம். குறைந்த அளவில் இதனுடைய தொடர்ச்சி அடுத்தடுத்து வர இருக்கிறது. இந்த தொகுப்பாகப்பட்டது முப்பொருள் உண்மை அப்படிங்கிறது பதி பசு பாசம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. பதியாகிய இறைவன், பசுக்களாகிய உயிர்கள், பாசப்பொருள்களான ஜடப்பொருள்கள், இது 3மே இந்த உலகத்தில் இருக்குது. இது 3மே இந்த நாட்டை தீர்மானிச்சிட்டு இருக்கிறது. ஆக இந்த உண்மையை பற்றி தான் சைவத்துடைய ஒட்டுமொத்த அந்த ஆகம நூல்கள் எல்லாம் நமக்கு அதை பற்றி வெளிவாக வந்திருக்குது. சுவாமியினுடைய கருணை உள்ளத்தினால எல்லா உயிர்கள் மேல் அறிவாளிகளாக இருக்கக்கூடிய அறிவு ஜீவிகளாக இருக்கக்கூடிய இந்த பசுக்கள் பேரானந்தமாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனை சாராமல் ஜடப்பொருளை தேடி அடையுது இல்லையா, அந்த பொருள் காப்பாற்றி இந்த பொருள் காப்பாற்றி ஓடுது இல்லையா, அதன் மேல் கருணை காட்டி தான் அவர் படிப்படியாக இறங்குறார். இறங்கி வரும்போது குறிப்பிட்ட இடையில் நின்றுட்டு தான் என்ன பண்ணுற அந்த நிகழ்ச்சியில் ஆரம்பிக்கப்படுது. அந்த மார்க்கத்தில் வந்தது ஆகமங்கள் தோன்றும் பொழுது அது எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா நந்தியம்பெருமானுக்கு ஒதுக்கப்படுகிறது. எல்லா ஆலயங்கள் நந்தி முன்னாடி இருக்கிற சாமிக்கு முன்னாடி ஜனகாதி முனிவர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜனகாதி முனிவர்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா. அதில் நந்தியம்பெருமான், ஜனத்குமார்கள், சத்தியங்காணி தரிசிகள், பரஞ்சோதி மகான் அப்படின்னு சொல்லி இவர்கள் 4 புறச்சந்தான குறவுகள் அகச்சந்தான குறவுகள் பிரிக்கிறாங்க சாஸ்திரத்தில். உயிர் வடிவம் கீழே பூமியில் இறங்காதவர்களாக எடுக்கப்படுது. இவர்கள்ட்ட பயிற்சி பெற்று தான் பரஞ்சோதி மகான் தான் ககன மார்க்கம் ஆகாய மார்க்கத்தில் பயணித்து வரும்போது திருவெண்ணைநல்லூர் சுவேதமன பெருமாள் இருக்கார் இல்லையா, அங்கே மெய்கண்ட நாயனார் அப்படின்னு ஒரு சின்ன குழந்தை, 2 வயசு குழந்தை. அவங்க பெற்றோருக்கு குழந்தை கிடையாது, கடும் தமம் புரிகிறாங்க சுவாமிகிட்ட. அந்த சாமியுடைய அனுக்கிரகத்தில் அந்த குழந்தை கிடைக்குது. அந்த குழந்தை கிடைச்சி அவங்க மாமா வீடு தான் திருவெண்ணைநல்லூர். அங்கே போய் விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது தான் பரஞ்சோதி மகானுடைய ஞான பார்வையில் பட்டு அவர் கொடுத்த உபதேசம். அந்த குழந்தையுடைய உண்மையான பேர் என்னது? சுவேதவன பெருமாள்.
சுவாமியுடைய ஞானம் கிடைச்சதுனால அதுக்கு பேர் என்னாச்சு, மெய்கண்ட நாயனார் அப்படின்னு சொல்லப்படுது. மெய்கண்ட நாயனார்னு அந்த பேர் பெற்ற அந்த 2 வயசு குழந்தைக்கு 40க்கும் மேற்பட்ட மாணவர்கள். அவங்க அப்பா படித்த குருநாதர் இருக்காருங்களா, அவங்க குருநாதரே இவர்கிட்ட மாணவனா ஜாயின் பண்ணிடுறாங்க. ஆலயங்களில் அவங்க தனி விக்கிரகங்கள் இருப்பாங்க. மெய்கண்ட நாயனாருக்கு அடுத்து வரிசையாக எப்படி வருதுங்கம்மா, அருள்நந்தி சிவம், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவம் அப்படின்னு 4 பேர் இருப்பாங்க. இவர்கள் அத்தனையுமே நம்முடைய 2 மார்க்கம் இருக்கு இல்லையா, என்ன மார்க்கம், ஒன்று பக்தி மார்க்கம், இன்னொன்று ஞான மார்க்கம். இந்த 2 மார்க்கத்தில் ஞான மார்க்கத்தை நமக்கு வழங்கிட்டு போனது இந்த 4 பேர். அந்த 4 பேர் பக்தி மார்க்கத்தை வழங்கினவங்க தான் ஞானசம்பந்தர், அப்பர், அப்புறம் சுந்தரர், மாணிக்க வாசகர். இந்த 4 பேரும் இதை தொகுத்து கொடுத்தவர் தான் சேக்கிழார். 5வது ஒருத்தர் இருக்கிறார், அது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். சோழ மன்னனத்தில் அரசவையில் ஆட்சி பண்ணவர் தான் யார், அவர் சேக்கிழார் பெருமான். அவர் தான் 5வது அதில் வந்து இணைகிறார். ஆக இப்பேற்பட்ட அந்த மார்க்கத்துக்கும் பரம்பரைக்கும் சொந்தக்காரர்கள் நீங்கிறத மறந்துடக்கூடாது. நம்மளாம் யாரு, இந்த வம்சம் எப்பேற்பட்ட வம்சமாக இருக்க முடியும்? ஆலயத்தை ஒரு இடத்துல வீட்டில் கூட்டச்சுன்னா கூட்டுவீங்களா? எங்கேயும் கூட்ட மாட்டீங்க. ஆனால் சுவாமி இன்னொன்று, நான் வீடு, இது ஏன் வீடு அப்படிங்கிற அந்த உணர்வோடு செய்கிற அந்த உணர்வு இருக்கு இல்லையா, சாமி உள்ளேருந்து ஆர்ப்பரித்து வெளியே வருகிறார். அந்த பணியை செய்ய சொல்வது அவர் தீர்மானிச்சிருக்கிறார். ஆக அந்த மார்க்கத்துக்கு அந்த வம்சத்துக்கு சொந்தக்காரர்கள் நாம. அதை பார்த்து பார்த்து நம்ம ஆனந்தப்படுறோம். அவர்கள் சொன்ன 14 சாஸ்திரங்கள், சைவர்கள், சைவம் தான் அவருடைய மூலம். உலகத்துக்கு வழிகாட்டியக்கூடிய இன்னைக்கு வரைக்கும் எல்லா மார்க்கத்துக்குள்ளேயும் மூலத்தை தொட்டிங்கன்னா அந்த சைவ மார்க்கம் கிடக்கும். ஏக இறைவன் ஒருவனே, எல்லாம் அந்த பரமேஸ்வரனை தான் சொல்லணும். அவர் தான் ஆதியும் இல்லாதவள், தோற்றமும் இல்லை, முடிவும் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை தான் எல்லா மார்க்கம் சொல்லுது. அதை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம பூமியில், திருவிளையாடல் புராணம் செய்த பூமியில் வெளிப்பட்டது. அந்த மார்க்கத்தில் பல விஷயங்கள் வதில்லை. முக்கியமான நூல் சொல்லக்கூடியது உண்மை விளக்கம். அடிப்படையில் முதல் நூல் தான் உண்மை விளக்கம். முதல் நூலாக புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் எந்த நூலாக இருக்குது, உண்மை விளக்கம். இந்த உண்மை விளக்கத்தை புரிஞ்சிட்டாலே பயணம் கரெக்டாயிரும். முதல் நிலை இதான். முதல்ல ஒரு பொருள் பூமிக்கு வந்தது, கடந்து மேலே போகணும், பரம்பொருளோட கலந்து சேரணும். அது இல்லாமல் இங்கேயே சிக்கிட்டு எதில் பாட்டிருக்கோம், நோய்கள்லையும் நொடிகள்லையும் படாத பாடுபட்டு இருக்கோம் இல்லையா, பல பிரச்சனைகள்ல. இந்திய பாதை தெரியாததுனால கீழேயே தேடிக்கிட்டு இருக்கோம், ஜடப்பொருள்கள் காக்கும் சொல்லி தேடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. அந்த விளக்கத்தை தான் இந்த உண்மை விளக்கம் என்ற அந்த சாஸ்திர நூலில் தான் விரிவாக சொல்லப்பட்டிருக்காரு. அதில் கேட்குறாரு, ஒரே ஒரு கேள்வி தான், ஒரு வார்த்தைக்குள்ள 6 கேள்வியை கொண்டு வந்திருப்பார். குருமாதர்கிட்ட என்ன கேட்குறாரு, குருவே 6 தத்துவம் ஏது, ஆணவம் ஏது, நான் ஏது, நீ ஏது, நாதனின் நடனம் ஏது, அஞ்செழுத்து மந்திரம் ஏது, 6 தத்துவம் ஏது, ஆணவம் ஏது. இப்போ நான் யாரு, நீ யாரு, எனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ யாரு, நான் யாரு, இதெல்லாம் விளக்குன்னு கேட்குறாரு. பஞ்சபூதங்கள் ஏது, பஞ்சாட்சர மந்திரம் என்ன, நாதனின் நடனம் என்ன, இதெல்லாம் அவர் கேட்குறார். இது அற்புதமாக விளக்குறார். இது இந்த விளக்கம் மட்டும் 54 பாடல்களாக செய்யுள் பகுதிகளாக வச்சிருக்கிறார். சாஸ்திரமே செய்யுளாகவும் சூத்திரங்களாகவும் கேள்வி பதிலாக தான் நிறைய அமைச்சிருக்காங்க. அதில் இந்த உண்மை விளக்கத்தில் இதுக்கான விளக்கங்கள் விரிவாக இருக்கு. விரிவாக சொல்றார். 6 தத்துவம் மாணவனே கேளு அப்படி சொல்லி ஆரம்பிக்கிறார். சொல்றேன் பொறுமையா கேளுன்னு சொல்லிட்டு சுவாமிக்கான பதிகத்தை பாடுறார். என்ன பதிகத்தை பாடுறாரு, காப்பு செய்யுள். யார், விநாயகருக்கு காப்பு போடுறாரு, விநாயகரை கூப்பிட்டு பாடுறார். விநாயகர்ல பாட்டு முதல் பதிகமாக முதல் சூத்திரமாக இருக்கு. வன்மை தரும் ஆகமனுள் வைத்த பொருள் விலகா அப்படிங்கிறார். வன்மை தரும்னா உண்மையான வலிமையான அந்த ஆகமனுள் விலகாமல் என் நாவில் எனக்குள்ளந்து உபதேசம்னு சொல்றார். பாடிட்டு செய்யுளுக்குள்ள விடையை தேடி வர்றார். மாணவனுக்கு பதில் சொல்ல வர்றார். 5 பூதங்களை சொல்றார். 5 பூதங்களுக்கும் என்ன சொல்றாரு, எல்லா பூதங்களுக்கும் 6 விஷயம் சொல்றார். ஒன்று உருவம், இன்னொன்று வடிவம், இன்னொன்று அதனுடைய குணத்தன்மை, அதனுடைய பீஜ ஒளி மந்திரங்கள். ஒவ்வொரு பூதத்துக்கும் காற்றோட வடிவம் என்ன அப்படின்னு கேட்கிறார். நிலத்தின் வடிவம் என்ன அப்படின்னு சொல்றார். நிலத்தின் வடிவம் சதுரம் அப்படின்னு சொல்றார். எல்லாமே சதுரமா தானே இருக்கு. நிலம் என்பது சதுரத்தன்மை கொண்டது. நிலத்தின் தன்மை என்ன, உறுதித்தன்மையானது. அதில் வண்ணம் என்ன, பொன்னிறமானது. உறுதியில் வந்து வஜ்ரத்தை போன்றது அப்படி சொல்லி மட்டும் 6 விதமா விளக்குறார். இதை நீர், நீருடைய தன்மை என்ன அப்படின்னு கேட்கிறார். நீர் என்பது அரைவட்டம் சொல்றார். வண்ணம் என்ன, வெண்மை நிறம். அது உறுதித்தன்மை என்ன, நெகிழும் தன்மை, தாமரை மலர் கொண்டது அப்படி அதை விளக்குறார். அந்த பஞ்சபூதத்தை பற்றி அத்தனையும் அப்படி பிரித்து எடுக்கிற அந்த ஒரு கேள்விக்கு இந்த 36 தத்துவத்தில் அவ்வளோ விஷயம். 5 பூதத்துக்கும் 6 குணத்தை இதை கோணங்கள் போட்டிருப்பாங்க தெரியுமா. சதுரமாக ஒரு ஓமகுண்டம் போடுவாங்க, அரைவட்டமாக குண்டை போடுவாங்க, 6 கோணங்களை ஓமகுண்டம் போடுவாங்க, வட்டமாக போடுவாங்க.
இதெல்லாம் 5 பூதத்துக்கு போடுறது. அது அப்படியே நம்ம ஆகமப்படி இந்த எல்லா கோயில்களையும் நடக்கும். இந்த இதைத்தான் இங்கே நம்ம பாடமாக எதிர்வரும் காலங்களில் தொடர்ச்சியாக இருக்க போகுது. சரி, ரொம்ப விரிவானது. இது முடிச்சதுக்கப்புறம் இந்த 6 தத்துவங்களையும் நிலத்தை சொன்ன அவர் நீரை சொல்றார். நீரை சொன்னதுக்கப்புறம் நெருப்புக்கு வர்றார். நெருப்பின் தன்மை என்ன? முக்கோணம்னு சொல்றார். அது எப்படி இருக்கும்? எதையாவது சார்ந்துதான் இருக்கும், தனியா நிற்குமா? 5 பூதத்தை பற்றி விளக்கும் போது வடிவத்தை சொல்றாரு, அது நிறத்தை சொல்றாரு. அது சிகப்பு நிறம் கொண்டது. பொன்னிறம்ங்கிறது நிலத்துக்கு சொல்லிட்டாரு, அது சிகப்புன்னு சொல்றாரு. இப்படி அந்த பஞ்சபூதத்துக்கு உருவத்தை சொல்லி, நிறத்தை சொல்லி, அது ஆயுதத்தை சொல்லி, அதனுடைய பீஜ ஒளி, அந்த ஒளியைத்தான் யாகசாலையில் சொல்லுவாங்க மந்திரங்கள்ல. அந்த குண்டத்தில் உட்காரு, அந்த போச்சு தான் சொல்லிட்டு இருப்பார். அந்த சூச்சம் ஃபுல்லாக ஆகமத்துக்குள்ள இருக்கு. அது செய்ய செய்ய இந்த பூமியில ஒரு ஏற்றமும் மாற்றமும் தரும். அருகோண வடிவத்தில் காற்று இருக்கு, ஏகத்துக்கு எல்லா பக்கம் போய் போய் வரும். அது வண்ணம் என்பது புகை வடிவம் சொல்றார். நிற்காம அசையக்கூடியது தன்மையில அப்படின்னு அதுக்கு ஒரு 6 விஷயம் வச்சிருக்கிறார். அந்த 6 விஷயம் உங்களுக்கு பின்னாடி நிறைய விரிவாக வரும். ஆகாயம் வட்டம்னு சொல்றார். பட் அது எது எல்லாத்தையும் அது அடக்கி நிற்குதுங்கிறார். எல்லாமே அதுக்குள்ள அடங்கிருங்கிறார். ஆகாயத்துக்குள்ள அடங்கி நிற்குது. அதோடைய தன்மை என்ன? புகை நிறம்ங்கிறார். நம்ம உடம்புல இந்த 36 தத்துவ, ஆத்ம தத்துவம், பதி தத்துவம், வித்தியா தத்துவம்னு 3ஆ பிரிச்சுறாங்க. மாயா சக்திக்குள்ள 3ஆ பிரிக்கிறாங்க. சுத்தமாயே, அசுத்தமாயே, சுத்தாசுத்தமாயின்னு 3ஆ பிரிக்கிறாங்க. இதில் சுத்தமாயில மட்டுமே மேல் நிற்கிறார் சுவாமி. அங்கிருந்து இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். அப்படின்ற அடிப்படையில் நமக்கு கொடுக்குறார். கண்ணு, காது, மூக்கு, கை, கால்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? இது மட்டும் 24 தத்துவம் கொண்டது உடம்பு. இது எப்படி இந்த உடம்பு இயங்குது? இந்த 5 பூதத்துக்குள்ள எப்படி கடந்து போகுது? இந்த 5 பூதத்துக்கு எப்படி கடக்கிறதுக்கு ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் அப்படி சொல்றாரு. கர்மம் எதை செய்கிறோம்? கை, கால், நாக்கு. இதுதான் கர்ம கருவிகள். கர்மாவை தொலைக்கிறோமா, கர்மாவை கூட்டுறோமா அப்படிங்கிறது உங்க செயலை பொறுத்து இருக்கு. அது எப்படி போகணும்னு கர்மா செய்கிறோம். இப்போ நம்ம நமக்கு தொலைக்கிறோம். இங்கே ஏதாவது எதிர்பார்த்து வந்தோமா? சாமியுடைய அனுக்கிரகத்தை மட்டும் தானே வந்திருக்கோம். அப்போ பசுக்களாகிய நாம் பதியாகிய இறைவனை தேடி வந்திருக்கிறோம். நம்ம அறிவை நம்ம அவரை நோக்கி திருப்பிட்டோம். பாசத்துக்கு நம்ம வரல. இந்த இடத்த அப்படி ஒருங்கிணைக்கிறார் நம்மளை. அப்பேற்பட்ட ஒரு மார்க்கம் தான் இது. அத்தனைக்கும் விடை என்பது உலகம் முழுவதுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு தத்துவம் தான் இந்த ஆகமங்கள். இன்னைக்கு உலகம் முழுவதும் வீர் கொண்டு வளர்ந்துட்டு இருக்கு. பஞ்சபூதத்தில் கர்மா செய்வதற்கு எப்படி கால், கை, நாக்கு செயல்படுகிறதோ அதே மாதிரி ஞானத்தை தரக்கூடிய கருவிகள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணு பார்த்து ஞானம் சொல்லுது, காது கேட்டு ஞானத்தை கொடுக்குது, சரியா? மூக்கு நுகர்ந்து ஞானத்தை கொடுக்குது, உடம்பு காற்றை சுவாசிக்கிறதுல காட்டுப்படுமை நல்லா இருக்கு, எரிச்சலா இருக்கணும், ஞானம் வருதா? இந்த ஞானத்தை கொடுக்குறது. அப்போ ஞானத்திலையும் 3 விதமான ஞானமாக பிரிக்கணும். பதிஞானம், பசிஞானம், பாச ஞானம். அப்போ நம்ம ஞானம் எதை நோக்கி போகணும்? இப்படி அப்படி பிரித்து 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 சொல்லிகிட்டே வர்றார் அவர். அதை பற்றியான விரிவான பாடங்களை தான் நம்ம எதிர்வரும் காலங்களை பார்க்குறோம். அதற்காக இது தெரிஞ்சிட்டாலே உங்கள் கர்ம தடம் தெரியாமல் போயிடும். இங்கே இருக்க மருத்துவமும் ஒன்றும் செய்யாது, இங்கே இருக்க எதுவும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. இதை புரிஞ்சுட்டு அதன்படியில் நம்ம வாழ்க்கையை தொடுத்துட்டோம்னாலே பேரானந்தத்தில் இருப்போம். பசுக்கள் பாசத்துக்காக அடிச்சுட்டாங்க, அதிகாரம் நான்ற சண்டை போட்டு அழிச்சிட்டு இருக்காங்க. இந்த தேசம் மட்டுமே விசேஷமானது, புனிதமானது, உயர்ந்த இடம். இங்கே நம்ம பிறந்ததே பெரிய புண்ணியம் இந்த பூமியில். ஏன் நமக்கு மட்டும்தான் இந்த மார்க்கம் தெரியுது, இந்த பாதை தெரியுது. அப்பேற்பட்ட பரம்பரையும் அந்த வம்சாவளியுமாக நம்ம வந்திருக்கிறோம். நம்ம தாத்தாவும் பாட்டன் அப்படி இருந்திருக்கிறாங்க. இப்படி எழுப்பி வச்சுட்டு போயிருக்காங்க அந்த ஆலயங்களெல்லாம். எதுக்கு எழுப்பி வச்சுட்டு போனாங்க? இது மாதிரி எத்தனை ஆலயங்கள் இந்த புரிஞ்சதுனால இப்படி ஆலயங்கள் எழுப்புனாங்க. ஏன்? பசுவை நோக்கி நான் போக பதியை நோக்கி போகிறேன். ஏன் அடுத்த தலைமுறைக்கு நான் பதியை நிறுத்தி வச்சுட்டு போகிறேன். என் பிள்ளைகள் வந்து அங்கே பார்க்கட்டும்னு செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க. நம்ம வந்து நிற்கிறோம். தாத்தா ஒவ்வொரு கோயிலையும் பாசத்தை நோக்கி போகலை, பாசத்தில் எடுத்த பொருள்லாம் கோயிலுக்கு கொடுத்துட்டு, கோடிக்கணக்கான பொருள் கணக்கு போகிறீங்களா அத்தனையும் இந்த கோயிலுக்கு கொடுத்துட்டு நம்ம முன்னாடி வச்சுட்டு போயிருக்காங்க. அப்போ நம்மளுடைய ஒவ்வொரு பயணமும் நம்ம கொடுத்துருக்க அந்த அறிவை யாரை நோக்கி திருப்பணும்? பதியை அடைவதே நோக்கமாக இருக்கணும். அப்படி ஏறும்போது சிறு நோய் கூட உங்கள்கிட்ட வராது. பிரச்சனைகள் எது வந்தாலும் காணாமல் போயிடும். பிரச்சனைகள் நாம் எங்கே நிற்கிறோம்? பாசப்பொருள்களை சொல்லும்போது தான் மாட்டிக்கிறோம், இலக்கு இல்லாமல் போகிறதுனால. அதனால் இந்த விஷயத்தை பற்றி விரிவாக பார்க்கலாம். விரிவாக பார்க்குறதுக்கு அடுத்ததில் பார்க்குறது தயாராக இருக்கிறோம். இதை ரத்தின சுருக்கமாக உங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் அதில் சொல்லப்பட்டிருக்கு. எனவே இதை விரும்பி கேட்கணும். அடுத்தாப்புல இவங்க இந்த லிங்கெல்லாம் அனுப்புவாங்க. தொடர்ச்சியான அது கிளாஸ் மாதிரி வரப்போகுது. அதை கேட்டு நீங்களும் உங்கள் குடும்பத்திற்கும் விசேஷமாக வரலாம். மகிழ்ச்சி. அனைவருக்கு இது வரைக்கும் அது ஒரு தத்தனவைக்கு நன்றி. மகிழ்ச்சி.